திரிஷா அவர்களை பத்தி அவதூறு பேசி கைதான கக்கூஸ் போராளி உதயநிதி அவர்களோட கைது சரியா தவறா, தேவையானதா தேவையில்லை அப்படின்னு ரெண்டு கருத்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம 2026-27க்கான பட்ஜெட்டை டிவிகே அரசு தாக்கல் பண்ணியிருக்கு. அதுவும் சரியில்லை அப்படின்னு ரெண்டு விதமான கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் தமிழகத்தோட இப்ப அரசியல் சூழ்நிலை டிவிகேக்கு சாதகமா தான் இருக்கு. திமுக தொடர்ந்து செருப்படி வாங்கிட்டே இருக்கு. சோ இந்த ரெண்டு சம்பவங்கள்ல எது கரெக்ட் எது சரியில்லை அப்படிங்கறதுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன இருந்தாலும் ஒரு அரசியல்வாதிய இவ்வளவு பெரிய தலைவரை கைது பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ஆமக்கரை சீமான் துணை பலரும் கத்திட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட எல்லாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப என்ன எந்த மாதிரி பேசினா அரெஸ்ட் பண்ணலான்னு நீங்க சொல்ல வர்றீங்க? இந்த மாதிரி பேசுறது தப்பு இல்லை அப்படின்னா உதயநிதி பேசுறதுக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் நிறைய பேச முடியும். எவ்வளவு மோசமாவோ தரத்தாழ்ந்து பேச முடியும். அப்படி பேசினா இதே மாதிரி கைது பண்ண கூடாதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியம். இன்னொருத்தன் பேசும்போது கைது பண்ண கூடாதுன்னா இது பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னொருத்தன் பேசினா தவறுனா அது உதயநிதி பேசி இருந்தாலும் தவறு. ரெண்டாவது விஷயம் பட்ஜெட். இந்த பட்ஜெட் வந்த உடனே இது ஒரு ஜீரோ பட்ஜெட், இது ஒரு வேஸ்ட் பட்ஜெட், பட்ஜெட் பிளாஸ்ட் இருக்குன்னு பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பல விதமா எடப்பாடி தொடங்கி உதயநிதி ஸ்டாலின், குளத்தூர் கோமாளி MK ஸ்டாலின் எல்லாரும் பயங்கரமா விமர்சிச்சிருக்காங்க. சோ இப்ப நான் இவங்க எந்த மாதிரி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, போன திமுக ஆட்சியில எந்த மாதிரி நிதி ஒதுக்குறாங்க ஒவ்வொரு துறைக்கும், இப்ப டிவிக்கே எந்த மாதிரி நிதி ஒதுக்கி இருக்கு ஒவ்வொரு துறைக்கும், அதை கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அடுத்து சில திட்டங்களை பெயர் மாற்றம் பண்ணதை வச்சும் பேசுறாங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசி திமுக தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, அதிகமா நிதி ஒதுக்குச்சு, திமுக தான் எல்லாத்துலயும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நீங்க அந்த திட்டத்தோட பேரை மாத்துறீங்க, இப்படி எல்லாம் சொன்னாங்க. சோ புதுசா கொண்டு வந்த திட்டங்கள் இப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி நான் எதுவும் வளவலான்னு பேச போகல. நான் முக்கியமா டைரக்டா சொல்ல வர விஷயம், அவங்க பட்ஜெட்டுக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃபரெண்ட் அப்படின்றதான் சொல்ல போறேன். அதுக்கு ஒரு உதாரணத்தை முதல்ல சொல்றேன். இப்போ போன பட்ஜெட்ல, அதாவது திமுக ஆட்சியோட பட்ஜெட்ல ஒரு துறைக்கு ஒரு 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதாவது ஒரு துறைக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதே துறைக்கு டிவிகே ஆட்சியில 4,000 கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன நடக்கும்? இவங்க இந்த மாதிரி சில விஷயத்தை எடுத்து வச்சுதான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? திமுக தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குது இந்த விஷயத்துக்கு, சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, அதனால திமுக அதிக நிதி ஒதுக்கி இருக்கு, தாவேகா கம்மியா நிதி ஒதுக்கி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இந்த கம்பேரிசனே தவறு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதை நான் கிளியரா இப்ப சொல்லிடுறேன். இப்போ போன ஆட்சியில நடந்த சில ரெண்டு விஷயங்களை மட்டும் உதாரணத்தை சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஒண்ணு, ஏவா வேலு அவர்கள் ஒரு இடத்துல ரோடு அமைக்கிறதா சொல்லி ஒரு கான்ட்ராக்டை எடுத்து அதுக்கு பணத்தையும் கொடுத்துட்டாங்க, ஒப்பந்தக்காரங்களுக்கு பணமும் கொடுத்துட்டாங்க, 300 கோடி ரூபாய். ஆனா அந்த ரோடு போடல. அந்த 300 கோடி ரூபாய் எங்க போச்சு யாருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி சென்னை மேயர் பிரியா அவர்கள் அரசாங்க அலுவலகத்துக்கு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தாங்க. இது அதிகம்னு தெரிஞ்ச தாவேக அரசு அதை கேன்சல் பண்ணிட்டு வெறும் 30 லட்சம் ரூபாயில அந்த டெண்டரை முடிச்சாங்க. அப்போ ரோடு போடாம ரோடு போட்டோன்னு 300 கோடி, லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்குறதுல இவ்வளவு ரூபாய் எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி நான் சொன்னது எக்ஸாம்பிள் 2 தான். இந்த மாதிரி எல்லா திட்டத்துறையும் எல்லா துறையிலையும் எத்தனை கோடி பணம் கொள்ளை அடிச்சிருப்பாங்க நீங்க பாருங்க. இப்ப நம்ம அந்த பழைய உதாரணத்துக்கு வருவோம். இப்போ 5,000 கோடி ஒரு துறைக்கு ஒதுக்கி இருக்கு திமுக ஆட்சியில. இப்ப என்ன நடக்கும்? இந்த 5,000 கோடியில ஊழல், பார்ட்டி ஃபண்டு, இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து இவங்க கொள்ளை அடிச்ச பணம் எல்லாம் சேர்த்தே ஒரு 2,500 கோடி இவங்க பாக்கெட்டுக்கு வந்துடும். அங்க வேலை நடக்கிறது வெறும் 2,500 கோடி, பாதிக்கு பாதி தான் வேலை நடக்கும். இப்ப பாருங்க, அப்ப 2,500 கோடி வேலை நடந்திருக்கு. ஆனா அதே டிவிகே ஆட்சியில 4,000 கோடி ஒதுக்குறாங்க. ஒதுக்குன தொகை என்னமோ குறைவுதான். இவங்க கம்பேர் பண்றது டிவிகே ஒதுக்குன ஃபண்ட் குறைவுதான். ஆனா இந்த டிவிகே ஃபண்ட்ல ஊழல் நடக்காது, பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டாங்க, கான்ட்ராக்ட் எந்த பைசையும் வாங்க மாட்டாங்க. இப்படி வாங்காம இருக்கும்போது அந்த ஒதுக்குல 4,000 கோடியும் எதுக்கு ஒதுக்குனாங்களோ அதுக்கு சிறப்பா வேலை நடக்கும். இப்ப நீங்களே சொல்லுங்க, யாரு பட்ஜெட்டை சிறப்பா கொண்டு வந்திருக்கா? இதுல இருந்தே உங்க எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும். திமுக பட்ஜெட்ல 50,000 கோடி ஒதுக்குறாங்கன்னா 25,000 கோடி நாச குப்பை. ஆனா இங்க விஜய் ஆட்சியில அப்படி கிடையாது. 40,000 கோடி கம்மியா ஒதுக்குனாங்கன்னா அந்த 40,000 கோடியும் அதுக்கே செலவிடப்படும். டிவிகே அரசு கொண்டு வந்த இந்த பட்ஜெட் தான் சிறந்த பட்ஜெட் அப்படின்னு நான் மட்டும் சொல்லல, நிறைய பேர் சொல்றாங்க.